ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பற்றி தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, அதாவது ஆசைப்பட்ட இந்த விஷயமும் நமக்கு கிடைக்கல, ஏதாவது ஒன்று கட்டாயம் நம்ம மனிதர்களோட வாழ்க்கையில் இருக்கும் இல்லையா? ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா பெருமாளை புதன்கிழமை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சனிக்கிழமை எந்த அளவுக்கு பெருமாள் வழிபாடு செய்கிறது உகந்ததோ அதை விட பல மடங்கு அதிகப்படியான நன்மைகள் தரக்கூடிய வழிபாடு தான் புதன்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு. இதுக்காக சனிக்கிழமை பெருமாளை கும்பிட வேண்டாம், கும்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. புதன்கிழமை பெருமாளை இப்படி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெற்றிலை 4, களிப்பாக்கு 2, வாழைப்பழம் 4, வசதிக்கு தகுந்தபடி மல்லிகைப்பூ, இந்த பொருட்களை எல்லாமே வாங்கி ஒரு தாம்பூல தட்டில் வச்சு ஒரு தேங்காவையும் அது கூட வச்சு பெருமாள் கோயிலுக்கு போங்க. புதன்கிழமை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெருமாளுக்கு இந்த தாம்பூலத்தை எல்லாம் கொடுத்து உங்களுடைய பெயர், அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கோத்திரம் இருக்கும், அதை நட்சத்திரம், அதை எல்லாத்தையும் சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட பேரையும் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். இந்த வழிபாட்டை யார் ஒருத்தர் மன நிறைவோடு செஞ்சுட்டு வரீங்களோ அவங்க வீட்டில் சந்தோஷத்துக்கு எந்த குறையுமே இருக்காது. உங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த ஆசையானது கூடிய விரைவில் நிறைவேறும். அதாவது உங்கள் குடும்பத்தில் என்னெல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைங்க, இல்லைன்னா உங்கள் சொந்த பந்தங்க, உங்களுடைய அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தருக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கிற கஷ்டம் கண்டிப்பாக தீரும். இந்த புதன்கிழமை இந்த வழிபாட்டை பெருமாள் கோயிலில் செஞ்சுட்டு பெருமாள் கோவிலில் இருந்து கொஞ்சம் தீர்த்தத்தை வாங்கிட்டு உங்கள் வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க. பெருமாள் கோவிலில் துளசி இலைகள் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை கொண்டு பூஜை அறையில் கொஞ்சம் வச்சுட்டு உங்கள் வீட்டு பீரோவில் கொஞ்சம் நகை வைக்கிற இடத்துல அந்த துளசி இலைகளை வைக்கும்போது வீடு முழுவதும் அந்த பெருமாளின் அனுகிரகம் நிறைவாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் கஷ்டம் அப்படிங்கிறதே துளியும் நெருங்காது. வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற கோஷத்தை எழுப்பி வீட்டில் இருக்கும் பெருமாளையும் புதன்கிழமை அன்னைக்கு நாம் வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போக முடியலை அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே பெருமாளுக்கு வழிபாடு செய்யுங்க. பெருமாளுக்கு முன்னாடி வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய் உடைச்சு இதெல்லாமே வச்சு நாம் பூஜை செய்யலாம். மல்லிகைப்பூவை வாங்கி வீட்டு பூஜை அறையில் இருக்கும் பெருமாளுக்கு சாத்தி இந்த வழிபாட்டை செய்யுங்க. உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். கண்டிப்பாக இது நடக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டை இதே போல் செஞ்சு தான் பாருங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், நல்ல வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்வு கண்டிப்பாக அமையும். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பரிகாரத்தில் தாங்க நமக்கு நிறைய சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்கும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே இல்லைங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் இல்லைன்னா நீங்கள் வீட்டிலையே இந்த சொன்னது மாதிரி வச்சு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.